ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. ஆனா பல சமயங்கள்ல நமக்கு என்ன தெரியறது இல்லைன்னா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் என் வாழ்க்கையின் எல்லா பகுதியவும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அவர் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறார். நான் அழுதா அவர் அழறாரு, நான் சிரிச்சா அவர் சிரிக்கிறாரு, என்னுடைய ஒவ்வொரு வெற்றியை பார்த்தும் அவர் சந்தோஷப்படுறாரு, என்னை என்கரேஜ் பண்றாரு, என்ன அவருடைய பாதையில ஓட வைக்கிறார். அப்படிங்கிறத நம்ம பல சமயங்கள்ல என்ன பண்ணிடுறோங்க, நம்ம மறந்து போயிடுறோம். அவர் உங்க கூட இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை தொடராரு. ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லணும், ஒருத்தரை பலப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், அவங்கள கட்டி அணைச்சி நாம சொல்லுவோம், இல்லைன்னா அவங்க தோல்ல தட்டி நாம சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி ஆண்டவர் உங்களை கட்டி அணைத்து சொல்லுகிறார். அவர் உங்களை தோளில் தட்டி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் கட்டி அணைக்கிறதும் தொடரதும் எப்படி அப்படின்னா, அவருடைய வார்த்தையின் மூலமாகத்தான் உங்களை கட்டி அணைக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையின் மூலமாகத்தான் உங்களை தொடராரு, அவருடைய தேவ பிரசன்னத்தின் மூலமா தான் உங்களை தொடராரு. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தொடுகிறார். ஹல்லேலூயா. நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா ஒருத்தர் தொடர்றது தெரியுமா? தெரியாது. அது மாதிரி தான் நாம் என்ன பண்ணணும், ஆவியில் விழிப்பாய் இருந்தா கண்டிப்பா இயேசு என்னை தொடுகிறார் என்பது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்வோம், ஆண்டவருடைய தொடுதல் அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் அவருடைய தேவ பிரசன்னத்தின் மூலமாகவும் தான் அவருடைய தொடுதலை நாம் உணர முடியும். அந்த உணர்வு வருகிற போது எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுகிறார்ங்கிற தைரியம் வந்துருது. ஹல்லேலூயா. அவர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். திருச்சபையை கர்த்தர் இன்றைய தினத்தில் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், நான் உனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறேன், யாவையும் நான் உனக்காக செய்து முடித்திருக்கிறேன். அவர் என்னெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரோ அது எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. என்ன வேணும்னு சொல்லி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களோ அது எல்லாவற்றுக்கும் பதிலை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பதிலை பெற்றுக்கொள்றதுக்கு தான் நாம் சபைக்கு கடந்து வருகிறோம். ஆண்டவரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், தாவீது சொல்றான், நான் அவரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரிடத்துல நான் ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்களோ, என்ன கேட்டு வந்திருக்கிறீங்களோ, அந்த கேட்டதும் நீங்கள் எதிர்பார்த்ததும் அதை ஆண்டவர் கேட்டிருக்கிறார், அவர் பார்த்திருக்கிறார். அவர் உங்களை தொடுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அவருடைய பிரசன்னமும் அவருடைய வார்த்தையும் உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஹல்லேலூயா. பாடுகள் வழியில நான் கடந்து போறேன்னு சொல்றீங்களா? எந்த பாடுகள் வழியில நீங்க கடந்து போய் கொண்டிருந்தாலும் அவருடைய பிரசன்னம் உங்களை, அவருடைய சமூகம் உங்களை நேர் பாதையில் நடத்தி கொண்டு போகும். ஹல்லேலூயா. அவர் உங்களை நேர் வழியாய் நடத்தி கொண்டு போய் உங்களை என்ன பண்ணுவாரு அப்படின்னா, உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எந்த பிரச்சனையில இன்னைக்கு வந்திருந்தாலும் சரி, எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறார். அவர் முடிவில் ஆரம்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லா வழியும் அடைபட்டு போயிருச்சுன்னு சொல்றீங்களா? அந்த முடிவில் தான் அவர் ஆரம்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாம் எனக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னவங்களுடைய வாழ்க்கைய அவர் ஆரம்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை, அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய அநேகருடைய வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைக்கு புதிதாய் ஆரம்பித்து வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் தொடுதல், இந்த தேவ பிரசன்னத்தின் தொடுதல், இதுக்காகத்தான் நாம சர்ச்சுக்கு வர்றோம். ஹல்லேலூயா.
அப்ப நம்ம சர்ச்சுக்கு வர்றது ஏதோ நம்மளுடைய பழக்க வழக்கத்தினாலே நாம் கடந்து வரல. நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன் அதனால நான் சர்ச்சுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம கடந்து வரல. நாம் எதற்காக கடந்து வருகிறோம் அப்படின்னா, என் தெய்வம் என்னோடு கூட பேசுகிறார், என் ஃப்ரெண்டு என்னோட கூட பேசுறாரு, எங்க அப்பா என்னோட கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் சத்தத்தை கேட்கவும் அவருடைய பிரசன்னத்தை உணரவும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பிரசன்னத்தை நாம உணர நாம ஆயத்தமா இருக்கிற போது என்ன பண்றாருன்னா, அவருடைய கிருபை உங்க வாழ்க்கையில எழும்ப ஆரம்பிக்கிறது. அந்த கிருபை எழும்புகிற போது கிருபைக்குள் இருக்கக்கூடிய தேவ தயவு உங்க வாழ்க்கையில எழும்ப ஆரம்பிக்குது. அந்த தேவ தயவு எழும்புது பார்த்தீங்களா, அந்த தேவ தயவுக்குள்ளதாங்க நீங்க எதிர்பார்க்கிற வெற்றி இருக்கிறது, நீங்க எதிர்பார்க்கிற பாதுகாப்பு இருக்கிறது, நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. தயவு இன்றைக்கு எழும்புகிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே திருச்சபைக்கு தயவு எழும்புகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் குடும்பங்களுக்கு தயவு எழும்புகிறது. இயேசுவின் நாமத்தினாலே தனிப்பட்ட விதத்தில் உங்க வாழ்க்கைக்கு தேவ தயவு எழும்புகிறது. உங்களுடைய வேலைக்கு தேவ தயவு எழும்புகிறது. உங்க பிசினஸுக்கு தேவ தயவு எழும்புகிறது. உங்க பிள்ளைகளுக்கு தேவ தயவு எழும்புகிறது. உங்களுடைய கணவருக்கு மனைவிக்கு தேவ தயவு எழும்புகிறது. ஊழியம் செய்கிறதற்கு தேவ தயவு எழும்புகிறது. ஆத்தும ஆதாயத்திற்கு தேவ தயவு எழும்புகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய தயவு எழும்பிருச்சுன்னா மனுஷர் தயவு ஆட்டோமேட்டிக்கா எழும்பிரும். மனுஷர் தயவு தேவ தயவு ஒன்றாய் இணைகிற போது உங்க வாழ்க்கை 15 வருஷம் பின்னிட்டு இருந்த உங்க வாழ்க்கை 15 வருஷம் முன்னாடி போக ஆரம்பிச்சிரும். ஹல்லேலூயா. ஜெட் வேகத்தில் நீங்க புறப்பட்டு போக போகிறீர்கள். இனி உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மெதுமெதுவாய் 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 வருகிற ஆசீர்வாதங்கள் அல்ல. அவருடைய தயவு பெருக 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 உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அது அப்படியே ஜெட் வேகத்தில் போக ஆரம்பிச்சிரும். ஹல்லேலூயா. அதுக்காக தாங்க இப்போ நாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். Hallelujah. Waiting in the presence of God is not a waste of time. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிற நேரம் என்பது அது வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது. அது என்னன்னா, இது உங்களுக்குள்ள ஒரு மொமெண்டத்தை, உங்களுக்குள்ள ஒரு உந்து சக்தியை உண்டாக்குறதுக்கு தாங்க நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. ராக்கெட்டை மேல லான்ச் பண்ணும்போது கவுண்ட் டவுன் பண்ணுவாங்க. கவுண்ட் டவுன் பண்ணி தான் ராக்கெட்டை மேல லான்ச் பண்ணுவாங்க. அந்த கவுண்ட் டவுன் எதுக்காக அப்படின்னா, அந்த மொமெண்டம் அப்பதான் என்ன ஆகும், அந்த உந்து சக்தி மேல் நோக்கி உந்தி கடந்து போகிற அந்த உந்து சக்தி அப்பதான் அதுல உண்டாகுது. அந்த குறிப்பிட்ட செகண்ட் வருகிற போது என்ன ஆகுதுங்க, அது புறப்பட்டு மேல போக ஆரம்பிச்சிருது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, கழுகளை போல சட்டைகளை விரித்து உயர பறப்பார்கள். அதுக்கு முன்னாடி புது பலன் அடைந்து. அப்போ நீங்க காத்திருக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க காத்திருக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டு அந்த வார்த்தையை நமக்குள்ள தியானம் செய்து கொண்டு அவர் சமூகத்தில் ஜெபித்து ஆராதித்து இப்படியெல்லாம் செய்யறது தாங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறது இல்ல. கர்த்தருக்கு காத்திருத்தல் அப்படிங்கிறது என்னதுங்க, அது ஒரு மேன்மையான காரியம். அவர் சமூகத்தில் நீங்க ஜெபத்தோடு ஆராதனையோடு துதியோடு எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடு நீங்க காத்திருக்கிற போது என்ன ஆகிறீங்க, புது பலன் அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். ராக்கெட்டுக்கு ஒரு மொமெண்டம் வரணும். ராக்கெட்டுக்கு ஒரு மொமெண்டம் வருகிற போதுதான் அந்த ராக்கெட் என்ன ஆகுதுங்க, அந்த குறிப்பிட்ட செகண்ட்ல அது மேல் நோக்கி அது கடந்து போக ஆரம்பிக்குது. அந்த மிசைல்ஸ் எல்லாம், அப்ப அந்த ஏவுகணைகள் எல்லாம், அப்போ அந்த மாதிரி மேல் நோக்கி அது கடந்து போகணும்னா, உங்க வாழ்க்கையில மேல் நோக்கி கடந்து போகணும்னா, கழுகு அது மேல் நோக்கி கடந்து போகணும்னா அதுக்கு ஒரு புது பலன் தேவை. அந்த புது பலன் வருகிறதற்கு கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிற போது பலன் எழும்புகிறது. அந்த பலன் கிருபையினால் எழும்புகிறது. அது மேல் நோக்கி உயர பறப்பதுங்கிறது தேவ தயவினால் உயர பறக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கை காக்கா வாழ்க்கை கிடையாது, குருவி வாழ்க்கை கிடையாது.
நான் கழுக போல மேலே 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 எழும்பி போய்கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் நல்ல ஆண்டவர்கிட்ட நெருங்கி உறவாடுகிற ஒரு மனுஷர், ஆண்டவரோடு நல்லா நெருங்கி பழகுகிற மனுஷர். அவர் என்ன செய்யறாரு, அவரு ஒரு டெண்டர் எடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறாரு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு டெண்டர் எடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறாரு. அப்படி அவர் டெண்டர் எடுக்கிறப்போ அந்த டெண்டருக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டாரு. அப்ளை பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் நல்ல ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்க, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிறீங்க, ஆண்டவரே இந்த டெண்டர் காரியத்துல எனக்கு நீங்க வெற்றியை கொடுக்குறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, உங்க தயவு எனக்கு எழும்பட்டும் ஆண்டவரே. நிறைய போட்டி இருக்குது, எக்கச்சக்கமான பேர் இந்த டெண்டர் எடுக்கிறதுக்கு பல கோடி ரூபாய் அதுல ஆதாயம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். அதனால எக்கச்சக்கமான பேர் இந்த டெண்டர் எடுக்கிறதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க, ப்ரப்போசல்ஸ் அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவரே, எனக்கு உங்க தயவு போதும் ஆண்டவரே, உங்க தயவு இருந்தா எனக்கு இது கிடைச்சிரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி ஜெபம் பண்ணது மட்டும் இல்ல, அவர் ஒரு தடவை எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணி அவர் ஜெபித்தாரு. ஜெபிக்கும் போது நாங்க 2 பேரும் சேர்ந்து நாங்க ஜெபிக்க ஆரம்பித்தோம். நாங்க ஜெபிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, அவர் என்ன பண்ணாரு, அந்த டெண்டர் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய காணிக்கையை எனக்கு அனுப்பி வைத்தார். அப்படி அவர் அனுப்பி வைத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கு அவ்வளவு போட்டிகளுக்கு மத்தியில அந்த டெண்டரை கர்த்தர் அவருக்கு வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. இதுதாங்க தேவ தயவு. அவங்க எதனால் அந்த டெண்டரை, எல்லாருடைய டெண்டரை விட இவருடைய டெண்டர் ஏன் அவங்கள கவர்ந்தது அப்படின்னா, அவங்க அதை பார்க்கிற போது அவருடைய அர்ப்பணிப்பு, அந்த ப்ரப்போசல்லையே அவருடைய அர்ப்பணிப்பு அதில் தெரிந்தது. அதை செலக்ட் பண்றவங்களுக்கு அவருடைய நேர்மை தெரிந்தது. அதனால அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, இவருடைய அந்த ப்ரப்போசலை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த டெண்டரை இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில தேவனோடு இருக்கக்கூடிய காரியங்கள்ல நாம சரியா இருக்கணும். அதே போல நாம என்ன பண்ணணுங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எப்படி நடந்து கொள்ளணுமோ அப்படி நாம நடந்து கொள்ளணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுங்க, நமக்கு தேவ தயவு எழும்பி வெற்றியின் மேல் வெற்றி வந்து சேர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் இயேசுவை சேரும். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் இயேசுவை தான் சேரும். ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ இந்த தேவ தயவு எழும்புறதுக்கு நாம பிராக்டிக்கலா என்ன பண்ணணும்? தேவ தயவு எழும்புனா உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும், தேவ பாதுகாப்புக்குள்ளதான் எப்பவும் இருப்பீங்க, செய்வதெல்லாம் வாய்க்கு, வெற்றி வாழ்க்கை தான் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். ஓகே, இந்த தேவ தயவு நாம என்னெல்லாம் செய்கிற போது தேவ தயவு எழும்புகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, ஆவிக்குரிய காரியத்திலையும் சரி, சொல்லுங்க பார்க்கலாம், ஆவிக்குரிய காரியத்திலையும் சரி, உங்க வேலையோ பிசினஸோ குடும்பமோ இந்த மாதிரி வாழ்க்கை சம்பந்தமான காரியங்கள்லையும் சரி, ரெண்டுலையுமே நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க டிலிஜென்ட்டா இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? டிலிஜென்ட்டா இருக்கணும். டிலிஜென்ட் அப்படின்னா நீங்க விடாமுயற்சி உள்ளவர்களா இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க மண்டையில ஒரு கொட்டு கொட்டி சொல்லுங்க பார்க்கலாம். விடாமுயற்சி உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுங்க? நீங்க விடாமுயற்சி உள்ளவர்களா இருக்கணும். அதாவது ஆவிக்குரிய காரியத்திலையும் விடாமுயற்சி உள்ளவர்களா இருங்க. உங்க வாழ்க்கையின் எந்த பகுதியா இருந்தாலும் அந்த பகுதியில விடாமுயற்சி உள்ளவர்களா இருங்க, ஊக்கமுள்ளவர்களா இருங்க. நீங்க அங்க உங்களுடைய நல்ல உழைப்பை காட்டுகிறவர்களா இருங்க. ஹல்லேலூயா. ஆவியில நீங்க உற்சாகமா விடாமுயற்சியோட உழைங்க. அப்படின்னா நல்லா விசுவாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஆராதிங்க. அதே நேரத்தில் நீங்க மற்ற காரியங்கள்லையும் என்ன செய்யணுங்க, நீங்க உங்க வாழ்வின் எல்லா பகுதிகளிலையும் நீங்க என்ன செய்யணும், நீங்க விடாமுயற்சியோட நீங்க உற்சாகமாய் நீங்க அங்க உழைக்க ஆரம்பிங்க. அதுக்கான ரிவார்டு உங்களுக்கு வர ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. என்ன வர ஆரம்பிச்சிருங்க? அதுக்கு அதற்கான பரிசு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. என்ன செய்யணுங்க? நிறைவான பரிசை கொடுக்கிறவர், நிறைவான பரிசு வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில கடந்து வரணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? எப்பவுமே தேவனோடு கூட நீங்க ஒன்றாய் இருக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலகிறது இல்லை, அவர் உங்களை கைவிடுறது இல்லை. ஆனா நாம அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
ஹல்லேலூயா. எல்லா செகண்டும் இயேசு என்னோட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லா செகண்டும் இயேசு என்னோட தான் இருக்கிறார், எனக்குள்ளதா இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் என்னை சுற்றி சூழ இருக்கிறது. அப்போ இந்த உணர்வோடு கூட நாம இருந்தோம் அப்படின்னா நாம என்ன செய்வோம்? நாம உற்சாகமாய் நாம் காணப்பட முடியும். சரி, ஓகே. எல்லா விஷயத்திலையும் நாம் எப்படி இருக்கணுங்க? விடாமுயற்சி உள்ளவர்களாக, ஊக்கம் உள்ளவர்களாக, கஷ்டப்பட்டு நாம உழைக்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும். பிரசங்கியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். பாருங்க, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, செய்யும்படி உன் கைக்கு என்ன நேரிடுகிறதோ அத உன் பலத்தோட செய்ய. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? அப்படின்னா உன் கைக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்குது, இப்போ உனக்கு என்ன வேலை கிடைச்சிருக்குது, இப்போ உனக்கு என்ன வாழ்க்கை கிடைச்சிருக்குது, இப்போ உனக்கு என்ன ஆவிக்குரிய காரியங்கள் கிடைச்சிருக்குது, எதுவா இருந்தாலும் எல்லாத்துலயும் உன்கிட்ட என்ன இருக்குதோ அதுல உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அத உன்னுடைய முழு பலத்தோட செய்யு. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. நாங்க ஒரே ஒரு குடும்பம், நாங்க மட்டும் உட்கார்ந்து ஆராதிக்கும் போதும் அப்பவும் ஆண்டவருக்கு உண்மையா முழு பலத்தோடு ஆராதித்தோம், சபையை நடத்தினோம். இன்னைக்கு நீங்க இத்தனை பேர் இருக்கும் போதும் என்ன பண்றோம்? முழு பலத்தோடு சபையை நடத்துகிறோம். அப்போ ஊழியங்கிறது பல ஆண்டுகள் கடந்து போக வேண்டியதா இருக்கும். அதுல நாம எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியோ, அதுல நாம எதிர்பார்க்கக்கூடிய ஆத்துமாக்களின் எண்ணிக்கையோ இதெல்லாம் உண்டாகிறதுக்கு என்ன ஆகுங்க? பல ஆண்டுகள் கடந்து போகும். இது ஒரு நெடுந்தூர பிரயாணம். உங்க வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் வர்றதுக்கு சில மாதங்களோ, சில நாட்களோ, சில வருடங்களோ கூட கடந்து போகும். அப்போ உங்க வாழ்க்கையில் வெற்றியையும் செழிப்பையும் பாதுகாப்பையும் நீங்கள் பெற்று வாழ்றதுக்கு, நீங்க நினைக்கக்கூடிய அந்த தூரத்துக்கு கடந்து போறதுக்கு, நீங்க எதிர்பார்க்கிற அந்த தூரத்துக்கு கடந்து போறதுக்கு, இங்க தொடங்கி இங்க நீங்க முடிக்கணும் அப்படின்னா இதுவரையிலும் கடந்து போகிறதுக்கு சில ஆண்டுகள் கடந்து போகும். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் உங்க கையில என்ன கொடுத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. இப்போ உனக்கு என்ன வேலை இருக்குது? இப்போ உனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கு? உனக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? உங்களுக்கு ஒரு புருஷன் தான் இருப்பாங்க, அதே போல உங்களுக்கு ஒரு மனைவி தான் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதை கொண்டு நீங்க என்ன செய்யணும்? முழு பலத்தோட உங்க குடும்பத்தை நடத்துங்க. ஹல்லேலூயா. எப்படி நீங்க குடும்பத்தை நடத்தணும்? முழு பலத்தோட குடும்பத்தை நடத்துங்க. அதே மாதிரி வேலை, ஆண்டவர் என்ன வேலையை கொடுத்திருக்கிறார், என்ன பிசினஸ் கொடுத்திருக்கிறார், அத உண்மையும் உத்தமமுமா நீங்க முழு பலத்தோட நீங்க செய்ய ஆரம்பிங்க. இப்போ நீங்க கொஞ்சத்துல உண்மையுள்ளவர்களாய் அதை செய்ய 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 அதை பார்க்கிற கர்த்தர் அநேகத்திற்கு உங்களை அதிகாரியாக்குவார். ஹல்லேலூயா. அப்போ நாம இவ்வளவுதானா, இப்படித்தானா, இத்துணுண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. குறைவுகளை பார்க்கிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் குறைகளை பார்த்திருந்தாருன்னா நானும் நீங்களும் இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்க முடியாது. பவுல் சொல்ற மாதிரி பாவிகளில் பிரதானமான பாவி நான் அப்படின்ட்டு சொல்றான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நாம பாவிகளில் பிரதானமான பாவியா இருந்தோம். நம்மளை அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே கழுவி நம்ம மேல அன்பு கூர்ந்து நம்மளை இங்க உட்கார வச்சிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. இது அவருடைய சுத்த கிருபைங்க. அப்போ ஆண்டவர் குறைவுகளை பார்க்கறது இல்ல. நாமும் என்ன பண்ணக்கூடாதுங்க? எந்நேரமும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இது இருந்தா நல்லா இருக்கும், அது இருந்தா நல்லா இருக்கும், இது நடந்தா நல்லா இருக்கும், இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுக்கு நீ சந்தோஷமாய் திருப்தியோடு கூட நன்றி செலுத்தி கொண்டு நீ என்ன பண்ண ஆரம்பி? அதுல உழைக்க ஆரம்பி.
ஹல்லேலூயா. அதுல குடும்பத்தை நடத்த ஆரம்பி, அதுல பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பி, அதுல பிள்ளைய கணவரை மனைவிய நேசிக்க ஆரம்பி, உறவுகளை நேசிக்க ஆரம்பி. ஹல்லேலூயா. அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இரு. ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. சரி, ஓகே. அதுக்கு விடாமுயற்சியோட இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விடாமுயற்சியோட இருக்கணும். ஊக்கமுள்ளவர்களா இருக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்றவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. கைக்கு என்ன நேரிட்டு இருக்குங்க? குடும்பம்னு ஒண்ணு என்ன நேரிட்டு இருக்கு? நான் எல்லாமே சொல்லிட்டேன். வேலை, பிசினஸ் என்ன நேரிட்டு இருக்கு? அதுல உங்க முழு பலத்தோட செயல்படுங்க. ஹல்லேலூயா. அதுல உண்மையா செயல்படுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில அடுத்து அந்த உண்மையை பார்க்கிற ஆண்டவர் அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்துவார், அடுத்த கட்டத்துக்கு உங்களை உயர்த்துவார். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு? ஹல்லேலூயா. என்னோட ஆண்டவர் பேசுகிறார்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ஹல்லேலூயா. சரி, ஓகே. அடுத்தது நீங்க என்ன பண்றீங்க? உங்களை ஆண்டவர் அடுத்து டாப் லெவலுக்கு உயர்த்துறது தான் தேவ தயவு. ஹல்லேலூயா. தேவ தயவுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை டாப் லெவலுக்கு உயர்த்திருங்க. இதுதான் கடைசி உச்சபட்ச உயரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்க வாழ்க்கைய டாப் லெவலுக்கு உயர்த்தக்கூடியது தாங்க எதுங்க? அதுதாங்க தேவ தயவுங்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 22:29 வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால். நீங்க வேணா நல்லா கவனிங்க. யாரெல்லாம் தன்னுடைய, நீங்க வேலைக்கு போறவங்க எல்லாம், பிசினஸ் பண்றவங்க எல்லாம் கவனிங்க. யாரெல்லாம் அவங்க வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறாங்களோ அவங்கள நீ பார்த்தா அவங்க நீசருக்கு முன்னாடி, முட்டாள்களுக்கு முன்னாடி நிக்காம, அல்லது துன்மார்கருக்கு முன்னாடி நிக்காம அவங்க ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ தன்னுடைய வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறது அப்படின்ட்டு தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல என்ன இருக்குன்னா தன்னுடைய வேலையில ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறது. என்னதுங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறது அப்படின்னா தன்னுடைய வேலையில திறமையா இருக்கிறதுங்க. என்னதுங்க? தன்னுடைய வேலையில திறமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த வேலையை நீங்க செஞ்சீங்கனாலும் அதுல திறமையா நீங்க இருக்கணுங்க. நம்ம திறமைகளை வளர்த்து கொள்ளணும். நீங்க ஒரு டெய்லரிங் பண்றீங்களா? அதுல உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க என்ன செய்யணுங்க? அங்க உங்க திறமையை நீங்க வளர்த்துக்கணும். இப்ப யூடியூப் இருக்கு, அதுல தேடி தேடி நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்க முடியும்? நீங்க கத்துக்கிட்டு உங்க திறமையை நீங்க வளர்த்து கொள்ள முடியும். எந்த தொழில், எந்த வேலையில இருந்தாலும் சரி, படிக்கிறவர்களா இருந்தாலும் சரி, என்ன பண்ணணுங்க? நம்மளுடைய திறமைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எதுல எல்லாம் உங்க திறமைகளை நீங்க வளர்க்கிறீங்களோ அதுல நீங்க திறமைகளை வளர்க்கும் போது, குடும்பம் நடத்துறதுல நீங்க திறமையை வளர்த்துக்கணும். அன்பு காட்டுறதுல கூட திறமையை வளர்க்கணும். ஜபம் பண்றதுல திறமையை வளருங்க. ஆராதிக்கிறதுல, துதிக்கிறதுல, இதுல எல்லாம் திறமையை வளருங்க. அப்போ இது எல்லாத்துலயும் நீங்க திறமையை வளர்த்து கொள்றீங்க பாத்தீங்களா? இப்படி எதுல எல்லாம் நீங்க திறமையை வளர்த்து கொள்றீங்களோ அதுல எல்லாம் நீங்க ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தெரியாதுன்னு சொல்லி எதையும் விடாதீங்க. என்ன பண்ணணும்? நீங்க ஒன்னை எடுத்துக்கோங்க. நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க? நிறைய எடுத்துக்கிட்டு இதையும் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு, எல்லாத்தையும் கத்துக்கிட்டு, எல்லாத்துலயும் ஒண்ணுலையுமே நம்ம ஷைன் ஆகாம இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? ஏதோ ஒன்றை செலக்ட் பண்ணா அதுலயே நீங்க போய்கிட்டே இருங்க. அதையே செய்ய ஆரம்பிங்க. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன்னு சொன்ன மாதிரி உங்க ஃபோக்கஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு தொழில், ஒரு வேலை, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பிடிச்சிக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பிடிச்சிக்கிட்டு அதுலேயே உங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க. அதுலேயே உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை அந்த பகுதியில் யாருமே குறையே சொல்ல முடியாதுங்க. அந்த பகுதியில் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க? நீங்கள் சிறப்பாய் செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ வேலை செய்கிற இடத்துல அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ரமோஷன் வரும். பிஸ்னஸ் அப்படின்னா நாம் பல பிஸ்னஸை எடுத்துக்கிட்டு ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கிறது இல்லை. என்ன பண்ணணும்? ஒரு பிஸ்னஸ்
ஒரு பிஸ்னஸ், அதில் உண்மையாக இருங்க, அதில் உத்தமமாக இருங்க, அதில் திறமையாய் செயல்பட ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் செய்கிற போது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் நீசருக்கு முன்பாக நிற்காம காட்ஸ் ஃபேவர் உங்களுக்குள்ளே இருந்து எழும்புறதுனால நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் உங்களுடைய வேலையில் திறமையானவர்களாக இருந்தா, பிஸ்னஸில் திறமையானவர்களாக இருந்தா, பணம் சேர்க்கறதுல திறமையானவர்களாக இருந்தா, பணம் சம்பாதிக்கிறதுல திறமையானவர்களாக இருந்தா, குடும்பம் நடத்துறதுல திறமையானவர்களாக இருந்தா, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீ பாருங்க, அங்க அவ திறமையை பற்றி தாங்க சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஸ்திரீ திறமையா அவ செயல்பட்டதுனால அவ புருஷன் என்ன பண்றான், நியாயாசனத்தில் உட்காருகிறான். ஹல்லேலூயா. அப்போ ஒரு குடும்பத்தையே உங்களால் உயர்த்த முடியும். நீங்க மட்டும் திறமையா நீங்க செயல்பட்டீங்கன்னா என்ன செய்ய முடியுங்க, ஒரு குடும்பத்தையே உங்களால் உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்யணும், நாம வேலையிலையோ, நம்மளுடைய ஜெபத்துல, ஆராதனையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, வேதத்தை வாசிக்கிறதுல, இதுல எல்லாம் திறமையா ஆகுங்க. அப்படி திறமையா கைக்கு என்ன நேர்ந்தது, உங்க கையில என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜெபிக்க நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆராதிக்க நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப ஆவிக்குரிய காரியத்துல நீங்க தேறினவர்கள் ஆயிட்டே வாங்க. அதே மாதிரி நீங்க என்ன செய்யணுங்க, உங்க பிசினஸ், உங்க வேலை, உங்க குடும்பம் சார்ந்த காரியம், பணம் சேர்க்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, வீண் செலவுகளை கட் பண்றது, இது எல்லாத்துலயும் திறமையாயிட்டே வாங்க. அப்படி வந்தீங்கன்னா ஆண்டவர் உடைய கிருபை, அவருடைய தயவு எழும்ப ஆரம்பிக்கும். அந்த தயவு எழும்புகிற போது நீங்க ராஜாக்களோடு கூட உட்கார பண்ணப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ராஜகணம் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. Thank you Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, படைக்கிறதான இந்த காணிக்கைகள், தசம பாகங்கள், இதர காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். கர்த்தர் தாமே ஆண்டவரே, நாங்கள் டிலிஜென்ட்டா இருக்க உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களிலும் உண்மையுள்ளவர்களாக நாங்கள் செயல்பட கர்த்தர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. படைத்த காணிக்கைகள் எல்லாம் ஆசீர்வதித்து இதற்கு 1000 மடங்கு பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்ப ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாரெல்லாம் விதைக்கிறார்களோ, விதைக்கிறவர்களுக்கு 1000 மடங்கு பலனை நான் கட்டவிழ்கிறேன். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.